25 வயசுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஷிப் மாறிடுச்சா? ஆக்சுவலாக டெய்லி பேசாமல் இருக்கிறதால ஃப்ரெண்ட்ஷிப் மாறிடுச்சின்னு அர்த்தம் இல்லை, எங்களோட லைஃப் தான் மாறிக்குது. ஒரு காலத்தில் டெய்லி மீட் பண்ணுவோம், டெய்லி கால் பண்ணுவோம், சின்ன விஷயத்துக்கு கூட வாமச்சான்னு சொல்லி கூட்டிட்டு தான் போவோம், வீட்டிலையே இருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு ஒருத்தனுக்கு வேலை, இன்னொருத்தன் அப்ரோடில், இன்னொருத்தன் கல்யாண வாழ்க்கை, அதே மாதிரி இன்னொருத்தன் வேறு சிட்டியில். ஒவ்வொருத்தரும் அவங்களோட லைஃப்பை செட்டில் பண்ணுறதுல பிஸியாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறலை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப். டெய்லி பேசுறது இல்லை, டெய்லி மீட் பண்ணுறது இல்லை, ஆனால் தேவை ஒன்று வரும்போது முதல் கோல் யாருக்கு போகுதுன்னு யோசிங்க. அவங்க தான் எங்களோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக ஆகிப்பாங்க. கம்யூனிகேஷன் குறைஞ்சதே தவிர ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே குறையலை. நாங்கள் வயசாக ஃப்ரெண்ட்ஸை தொலைக்கிறது இல்லை, நாங்கள் அவங்களோட வாழ்க்கையை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் மெச்சூரிட்டி. 2 மாதம் 3 மாத கணக்கில் பேசாமல் இருந்திப்போம். ஆனால் எப்போயாச்சும் மீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களே, அந்த ஸ்கூல் டேஸ், அந்த பழைய நாட்களுக்கு அப்படியே போயிட்டு வாழ்ந்துட்டு வருவோம். எங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறிக்கும், ஆனால் ஒரு சில விஷயங்கள் எப்பயுமே மாறாது. அதில் ஒன்று தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். எத்தனை வருஷம் எவ்வளோ காலம் பேசாமல் மீட் பண்ணாமல் இருந்தாலும் அந்த ஒரு பொண்டிங்கை எப்பயுமே வச்சு கொண்டு இருக்கிறாங்க பாருங்க, அது தான் சிறந்த நண்பர்கள். இந்த வீடியோ பார்த்த பிறகு யாரெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூடிய சீக்கிரமாக மீட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு போவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.